யோகங்கள் இருந்த உங்களுக்கு 2026 சித்திர மாசத்துக்கு முன்ன வரைக்கும் ஒரு 5 வருஷம் அவமானம் தான் மிச்சம், அவப்பேரு தான் மிச்சம், மண்ணும் விரையும் பொன்னும் விரையும், கடனாளியாத்தான் இருப்பீங்க. தான் கணவன் மனைவிக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவு, பொருளாதார நெருக்கடி, தூக்கு மாட்டிக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான ஒரு எண்ணங்கள்ல தான் ஒரு நாளும் செத்து பழச்சிருக்கு. ஏதோ ருத்ராட்சம் ஒண்ணு அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்க தலை தப்பிச்சு. மகர ராசிக்காரங்க ஒரு ஏமாற்றமும் அடைஞ்சிருக்கீங்க. ஒரு சில ஜாதகம் ஒரு 50% நட்பா இருக்கக்கூடிய நண்பன் கிட்ட ஏமாந்திருப்பீங்க. இதான் விதி. எல்லாம் போட்டோம். இந்த வருஷம் 2026 குரு பெயர்ச்சிக்கு ஸ்டார் நம்பர் 1 மகர ராசிக்கு தாங்க. ஆண்டி கூட அரசனாகலாம், குப்பமேடு கோபுரமாகலாம். சுபகாரியங்கள் தடப்பட்ட மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு மேல தை மாசத்துக்குள்ள திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தருணமும் கிரக பிரவேசம், அத குரு பிரவேசம் தான் சொல்லுவாங்க. அந்த குரு பிரவேசம் உங்களுக்கு தாங்க. உங்க பட்ட துன்பம் விலகி போச்சு, பாலகனுக்கு குரு உதயமாச்சு, தொட்டது உங்களுக்கு விளங்க போகுது, உங்க குலம் தலைக்க போகுது. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான், குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருகக் கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை எம்பெருமான் முருகக் கடவுளை ஆறுபட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்ட, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்ட, கொடிமரத்தாண்ட நின்னு அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்ல, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதி இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க. எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு தான். ஒன்னு சனீஸ்வரன், 2வது முனீஸ்வரன். எம்பெருமான் மேல அளவு கடந்த ஒரு அன்பும்
தெய்வ பலமும் உடையவங்க இந்த மகர ராசிக்காரங்க. ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ கடாட்சியம், குடும்பத்து மேல ஒரு ஒற்றுமை, தாம் பெத்த பிள்ளைகள் மேல ஒரு பண்பு, தனக்கு இருக்கிற கணவன் மேல ஒரு பாசம், அப்படியாம்பட்ட ஒரு அமைப்பு உடையவங்க இந்த மகர ராசிக்காரங்க. பல பேர் வாதம் பண்ணுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க, வம்பு தும்பு வழக்கம் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்களும் நீங்க தான். நிறைய பேர் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வழக்கறிஞர் படிப்பு படிக்கலாம். 100க்கு 100 நீங்க டாக்டர் படிக்கலாம். டென்டல் டாக்டர், சர்ஜரி டாக்டர், நரம்பு டாக்டர், எலும்பு டாக்டர், இப்படியாம்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஆகக்கூடியவங்களும் நீங்க தான். சாஃப்ட்வேர் லைன்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கக்கூடியவங்களும் நீங்க தான். யோகங்கள் இருந்த உங்களுக்கு 2026 சித்திரை மாசத்துக்கு முன்ன வரைக்கும் ஒரு 5 வருஷம் அவமானம் தான் மிச்சம், அவப்பேரு தான் மிச்சம், மண்ணும் விரையும் பொன்னும் விரையும், கடனாளியாத்தான் இருப்பீங்க. தான் கணவன் மனைவிக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவு, பொருளாதார நெருக்கடி, தூக்கு மாட்டிக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான ஒரு எண்ணங்கள்ல தான் ஒரு நாளும் செத்து பொழைச்சிருப்பீங்க. ஏதோ ருத்ராட்சம் ஒண்ணு அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்க தலை தப்பிச்சு. கணவன் மேல அளவு கடந்த பாசக்காரங்க, வாய்க்கு ருசியா சாப்பாடாக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்கார பெண்கள். மகர ராசிக்கார பெண்களை கிட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். கோடீஸ்வரியா கூட இருங்க, கஷ்டம் தான் படணும். படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கடனை வாங்கி இப்போ படம் எடுத்தாலும் நஷ்டம்தான். ரியல் எஸ்டேட்ல இடங்கள் கடனை வாங்கி போட்டாலும் நஷ்டம்தான் ஆகும். இதனாலேயே பல குடும்பம் மகர ராசியில உள்ளவங்க பிரிஞ்சுதாங்க இருக்காங்க. மகர ராசிக்காரங்க ஒரு ஏமாற்றமும் அடைஞ்சிருக்கீங்க. ஒரு சில ஜாதகம் ஒரு 50% நட்பா இருக்கக்கூடிய நண்பன் கிட்ட ஏமாந்திருப்பீங்க. இதான் விதி. எல்லாம் போட்டோம். இந்த வருஷம் 2026 குரு பெயர்ச்சிக்கு ஸ்டார் நம்பர் 1 மகர ராசிக்கு தாங்க. ஆண்டி கூட அரசனாகலாம், குப்பமேடு கோபுரமாகலாம். சுபகாரியங்கள் தடப்பட்ட மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு மேல தை மாசத்துக்குள்ள திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தருணமும், கிரக பிரவேசம், அத குரு பிரவேசம் தான் சொல்லுவாங்க. அந்த குரு பிரவேசம் உங்களுக்கு தாங்க. உங்க பட்ட துன்பம் விலகி போச்சு, பாலகனுக்கு குரு உதயமாச்சு, தொட்டது உங்களுக்கு விளங்க போகுது, உங்க குலம் தலைக்க போகுது, உங்க பிள்ளை குட்டிங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, கணவனுடைய இணக்கம் எல்லாமே வரப்போகுதுங்க. பாதி பேர் கணவன் மனைவி பிரிஞ்சுதாங்க இருக்கிறீங்க. 7.5 சனி சும்மா கிடையாது. நம்ம எதுவும் பண்ணாட்டி கூட தேவையில்லாத இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்க. பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர போகுது. பிரிஞ்ச குழந்தைங்கள் தாய் தகப்பனோட மகர ராசிக்காரங்களோட சேர்ந்து வாழ போறாங்க. குரு பலன் பரிபூர்ணமா 100க்கு 90% மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. பல கோடியில பொருள போறீங்க. 4 திசையிலையும் காசு பணம் வரும். ஒரு உச்ச நிலை, உயர்ந்த ஸ்தானம் அமைய போகுது. தேவாரம், திருவாசகம், திருப்புகள், இப்படியாம்பட்ட ஐதீகமான பாடல்களை படிக்கக்கூடிய சக்தி மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு தன்மையும் கிடைக்க போகுது. இருதயம் பலமானவர்கள், பலம் குன்றனவர்கள் இறைவனை நாடினாதான் அதுக்கு ஒரு தேகத்துக்கு ஒரு சுத்தி சூப்பரா வர போறீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கு மகர ராசி. உங்க பிரச்சனைகள் எல்லாமே ஒளிஞ்சிச்சு. பெருமூச்சு விட்டு இனிமே உங்க பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா வாழ போறீங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவில் பிடிச்சுக்குங்க. சனீஸ்வர பகவான் முருகர் கடல் மேல அளவு கடந்த ஒரு நட்பு, சூப்பரா இருப்பீங்க. குரு பெயர்ச்சியும், குருன்னா முருகர் தான். முருகனை பிடிச்சுக்குங்க. ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கும் மகத்தான வருஷம் 2026 குரு பெயர்ச்சி. புகழ்ச்சி தான் உண்டு, புகழ் தான் ஓங்க போகுது, உங்க ஃபேஸ் வேல்யூ ஆக போகுது. பயப்படாதீங்க. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா, கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க வந்து என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும்னு கேட்கறவங்க தாராளமா அங்க வந்து பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும்
காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.